கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்களை ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் आपके बीच में एक सुसमाचार बताने के लिए தேவன் எமக்கு ஏவுதலாய் தந்த ஒரு வேத வசனத்தை வைத்து परमेश्वर ने दिया हुआ एक अगुवाई का इस पवित्र शास्त्र से कुछ वचनों को लेकर பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். हम बताने के लिए बहुत उत्साहित हैं। இது முடிந்து நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். इसके बाद हम आपके लिए प्रार्थना करेंगे। உங்களோடு இணைவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். आपके साथ संगति करने में मुझे बहुत आनंद है। இந்த இரண்டாம் பேதுரு இரண்டாம் அதிகாரத்துல दूसरा पत्रस और दूसरा अध्याय ஐந்தாம் வசனத்திலே उसका 5वां वचन में பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் जो प्राचीन काल का समय को नहीं छोड़ा, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதல் सच्चाई को प्रचार किया नूह, 8 பேரை காப்பாற்றி उसके साथ 8 जन को बचाकर, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த और जो लोग परमेश्वर का भक्ति में नहीं थे உலகத்தின் மேல் ஜலப்பிரகாரத்தை வர பண்ணி संसार में जल प्रलय लेकर आकर, என்ற வேத பகுதி ऐसा ये परमेश्वर का वचन में लिखा है। நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்கிறது. यहाँ पर लिखा है नूह सच्चाई का प्रचार किया। நோவா எத்தனை காலம் அவன் நீதியை பிரசங்கமாய் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தான் என்று பார்த்தோமானால், अगर हम यदि देखते कि नूह इस प्रचार को कितने साल कितना वर्ष किया है, அது சில பகுதிகளை பார்க்கும்போது हम कुछ भाग को जब हम पढ़ते हैं 120 வருடங்கள் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. हम देख पाते कि 120 साल, காரணம் அவன் 120 வருடங்கள் ஆயிற்று 120 साल गुजर गया அவன் அந்த தேவன் சொன்ன அந்த பேழையை உருவாக்குவதற்கு. परमेश्वर ने कहा हुआ उस जहाज को बनाने के लिए। அப்ப அந்த பேழையை அவன் முடிக்கும் பொழுது அவனுடைய வயது उस नाव को बनाकर समाप्त करते समय उसका उम्र 600 வயதா இருந்தது. 600 उम्र था। அப்ப இந்த 600 வயதிலே तो ये 600 उम्र में அவன் அந்த பேழையை செய்து முடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इस नाव को पूरा कर कर समाप्त किया। அப்ப கர்த்தர் சொன்ன நாளில் இருந்து तो परमेश्वर ने कहा उस दिन से लेकर 120 வருடங்கள் ஆயிற்று 120 साल गुजर गए। அவன் பிரசங்கித்தான் என்று சொல்வதை காட்டிலும் और यदि हम कहते हैं कि वो प्रचार किया, उससे बढ़कर கர்த்தர் சொன்ன காரியத்திலே அவன் செய்து முடிப்பதிலே परमेश्वर ने जो कहा उस बात को करके समाप्त करने में அதுல உற்சாகமாய் செயல்பட்டு கொண்டிருந்ததை பார்க்க முடியும். हम देखते कि वो उत्साहित था उस काम करने में। அதை அவன் மறைவாய் செய்யவில்லை. उस काम को वो गुप्त में नहीं किया, அநேகர் முன்பாக தான் அதை செய்து கொண்டே இருக்கிறான். वहां के सारे लोगों के बीच में उस काम को किया। அப்போ பிரசங்கம் பண்ணுவதை காட்டிலும் तो प्रचार किया, उससे बढ़कर கர்த்தர் சொன்னதை அவர்களுக்கு முன்பாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற ஜனங்களுக்கு परमेश्वर ने जो कहा वो कर रहा है, जो लोग देख रहे हैं उनके लिए அது பரியாசமாய் காணப்பட்டது. वो निंदा वैसा काम होने लगा। அவன் அதை குறித்து ஒருபோதும் கவலைப்படவில்லை. वो निंदा के बारे में उसने कभी चिंता नहीं की। அவன் கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்வதில் மாத்திரம் அவன் கண்ணும் கருத்துமாய் இருந்ததை பார்க்க முடியும். नूह वो ध्यानपूर्वक था, केवल परमेश्वर ने जो कहा उस काम को समाप्त करने में। அவன் அதை மறைத்தும் செய்யவில்லை, वो गुप्त में भी नहीं किया, அவன் ஒளித்தும் வைக்கவில்லை. वो उसे छुपा कर भी नहीं रखा। 120 வருடங்கள் அவன் அதை செய்து கொண்டே இருக்கிறான். 120 साल वो कर रहा था। ஜனங்கள் அவனை பார்க்கும் பொழுது लोग उसे देखते समय அந்த நாளிலே மழைங்கிற ஒரு காரியம் நடைபெறவே இல்லை. उस काल में बारिश ऐसा कभी हुआ नहीं। செடி கொடிகள் எல்லாம் பனியினால் வளர்ந்தது.
सारे पेड़ पौधे सब कुछ आसमान से जो ओश गिरता था उसके द्वारा वो बड़े होते थे। ஆனா கர்த்தர் சொன்னார் என்கிற ஒரே காரணத்தினாலே लेकिन परमेश्वर ने कहा बस एक कारण के वजह से மழை பொழியும் என்று விசுவாசத்தோடு बारिश होगा करके विश्वास करके உலகத்தை கர்த்தர் அழிக்க ஆயத்தமா இருக்கிறார் என்பதையும் इस संसार को मिटाने के लिए प्रभु तैयारी कर रहा है करके जानकर அவன் சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல, उसने सुसमाचार बताया। कहा इतना ही नहीं, அவர்கள் மத்தியிலே उनके बीच में அதை செய்து கொண்டே இருக்கிறான். वो काम कर ही रहा था। ஆனா பாருங்க, அதை பார்த்தும் உணர்வற்ற ஜனங்களாய் வாழ்ந்தார்கள். लेकिन उस काम को देखते हुए भी, प्रचार को सुनते हुए भी कई सारे लोग उसे नहीं जान पाए। அவர்கள் எல்லோருமே அவபக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். वे सारे लोगों के अंदर परमेश्वर का भक्ति ही नहीं था। அதனாலதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसीलिए वचन में लिखा है कि नूह के लिए परमेश्वर के नजर में दया मिला। ஒன்றே ஒன்றுதான், அங்கே வாழ்ந்தவர்களிலே அவன் மாத்திரமே நீதிமானாய் காணப்பட்டான். एक ही बात है कि इतने जनसंख्या के बीच में केवल नूह एक धर्मी व्यक्ति था। அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது. वो एक कारण है कि वो नूह और उसकी परिवार बचाए गए। கர்த்தர் சொன்னபடியே அந்த 40 நாள் மழை பொழிந்தது. परमेश्वर ने जैसे कहा वैसे 40 दिन बारिश हुआ। அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 7 நாட்கள். उसको दिया हुआ दिन था 7 दिन। அந்த பேழை செய்து முடித்து उस नाव को बनाकर समाप्त करके அவனுடைய அந்த 600 வயதிலே, उसका 600 साल में கர்த்தர் அவனிடத்துல சொல்கிறார், परमेश्वर ने उससे कहा 7 நாளுக்குள்ளாக 7 दिन के अंदर இந்த உலகத்தை, इस संसार को, அவபக்தி உள்ள மனிதர்களையும் சேர்த்து सारे जो परमेश्वर का भक्ति में नहीं है, மழையை பொழிய வைத்து தேசத்தை அழிக்க போகிறேன். मैं बारिश को गिराकर देश को नाश करूंगा। அப்போ உங்கள் குடும்பத்தார் 8 பேரும், तुम्हारा परिवार का 8 जन, மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடியாகவும், और सारे जानवर जो जोड़ी जोड़ी मिलकर ஒவ்வொரு ஜோடியாக பேழையிலே சேர்க்கும்படி சொன்னார். हर एक को नाव में लेके जाने के लिए कहा। அப்ப 7 நாள்ல அவன் கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தான். तो 7 दिन उसको जो आज्ञा दिया गया था वैसा उसने कर दिखाया। அதே போல அந்த 7 நாள் முடிந்த உடனே वैसा ही वो 7 दिन समाप्त होने के बाद மழை பொழிந்தது. बारिश हुआ। 40 நாளிலே 40 दिन में அவபக்தியான மனிதர்களும், सारे जो परमेश्वर के भक्त में नहीं थे, நீதியான மிருக ஜீவங்களும், सारे जो धर्मी जानवर लोग थे, எல்லாம் அழிந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். वचन में लिखा है सब नाश हो गया। இன்றும் आज भी அநேகர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். कई सारे लोग प्रचार कर रहे हैं। பிரசங்கத்தோடு சேர்ந்து प्रचार के साथ கர்த்தர் சொன்ன காரியங்களையும் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर ने जो कहा उस कार्य को करने वाला भी बनना चाहिए। பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கட்டும். जो निंदा करने वाला वो निंदा करते रहेगा। அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தி உள்ளவர்களாகவே இருக்கட்டும். जिनके अंदर परमेश्वर का डर ही नहीं है वो ऐसे ही रहने दो। நாம் என்ன செய்ய வேண்டுமோ, लेकिन हम क्या करना चाहिए, கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ, परमेश्वर ने क्या करने बोला है அதை அப்படியே நாம் செய்ய வேண்டும். हम लोग उसी तरीके से हमें करना है। அவர் மறைத்து வைக்கவும் சொல்லவில்லை. परमेश्वर ने नहीं कहा कि गुप्त में रखना। நீ ஒளித்து வைத்து செயல்பட வேண்டும் என்றும் சொல்லவில்லை. परमेश्वर ने नहीं कहा कि तुम छुपा के रख के और कार्य करना। கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே போல நாம் செய்யும் பொழுது, परमेश्वर ने जो कहा वो कार्य करने के लिए, அப்போ நாம் சொல்கிற சுவிசேஷத்தை கேட்டவர்களும் தப்பப்படுவார்கள். तब हम और हमारी जो सुसमाचार को जो सुनने वाले वे लोग भी बचाए जाएंगे। அந்த பேழையாகிய பரலோக ராஜ்யத்துக்குள், उस नाव के अंदर जो स्वर्ग का राज्य है, அங்கே போய் சேர்வதற்கான வழியை, वहां पर स्वर्ग राज्य में पहुंचने के लिए जो मार्ग है, நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். हमारे बीच में नमूना बनकर जी के दिखाया यीशु मसीह। அப்ப அவரை நாம் பின்பற்றும் பொழுது, तो जब हम यीशु मसीह की तरह जिएंगे, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். यीशु ने कहा मैं ही सत्य मार्ग और जीवन हूँ। அவரை நாம் பின்பற்றும் பொழுது, जब हम यीशु मसीह की तरह जिएंगे, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், यीशु मसीह ने कहा என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், मुझसे सीखो, நான் மனத்தாழ்மையும் मैं नम्र
நீடிய பொறுமையும் உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்றார். और मन में दीन हूं करके कहा। அப்படி அந்த குணம் நமக்குள் இருந்தால் वो स्वभाव अगर हमारे अंदर रहेगा அப்போ பேழையை நாம் உருவாக்க முடியும். तो हम एक नाव तैयार कर सकते இங்கே பேழை என்று சொல்லுவது हैं। यहाँ पर जो नाव करके कही हुई बातें இது ஜனங்களுடைய ஆத்மாவை அறிந்து लोगों की आत्माओं को जानकर அன்பை வெளிப்படுத்தி प्रेम को प्रकट करके அவர்களை ஒன்று சேர்த்து उन्हें एक कर कर ஒரு மனமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வருவது. उन सबको परमेश्वर के प्रेम के अनुभव में लेकर आना ही। அப்ப இந்த பேழை என்பது ये जो नाव है ஒரு மனமாய் செயல்படுவது. ये सब कुछ मेल मिलाप करके हम क्रिया करने वाली बात है। அப்ப ஒரு மனம் ஆவதற்கு அன்பை வெளிப்படுத்த तो வேண்டும். हम एक मन होने के लिए हमें प्रेम को प्रकट करना पड़ेगा। அப்போ நாம் பாவியா இருந்த பொழுது கூட यदि हम पापी थे ஆனால் அவரோ நம்முடைய பாவங்களை கழுவும்படியாய் लेकिन यीशु मसीह अपने पापों को धोने के लिए அவர் பரிசுத்தமான அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். वो पवित्र यीशु मसीह अपने आप को समर्पण किया ஒரு நல்ல மனிதனுக்காக एक अच्छा इंसान के लिए। ஒருவன் மறுத்து போகிறான் என்பது कोई अगर जान दे देता है அரிதான ஒரு காரியம். वो हम सुन सकते हैं, ஆனால் ஒரு பாவிக்காக लेकिन एक पापी के लिए ஒரு நல்ல மனிதர் மரித்து போகிறது என்பது एक अच्छा इंसान अगर मरता है கூடாத ஒரு காரியம். ये असंभव है। ஆயினும் इसीलिए நாம் பாவியா இருந்த பொழுதும் जब हम पापी थे நாம் அனைவருடைய பாவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரே, अनेक सारे लोगों का पाप के लिए अपने आप को समर्पण किया, அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, परमेश्वर का राज्य को बांधने के लिए। மரித்து போகிற ஆத்மா பிழைக்க வேண்டும் என்பதற்காக, जो मरने वाला आत्मा है उसे अनंत काल का जीवन मिलने का, इसीलिए ஒருவனும் கெட்டு போகாதபடி एक भी व्यक्ति नष्ट ना हो, इसलिए அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்டு सारे लोग पवित्र होकर பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக स्वर्ग राज्य में प्रवेश होने के लिए இயேசு கிறிஸ்து यीशु मसीह நம் எல்லோருக்காகவும் हम सब के लिए சிலுவையிலே மரித்து वो क्रूस पर मरकर மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். तीसरे दिन जी उठा। அப்போ எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். तो कितना प्रेम किया। அப்ப இந்த உலகத்தின் மீது அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை तो सोचो इस संसार में वो संसार के लोगों को कितना वो प्रेम करता था। அவர் மரணத்தை எண்ணி பார்க்கும் பொழுது अगर उसकी मृत्यु के बारे में अगर हम देखते हैं நாம் புரிந்து கொள்ள முடியும். हम समझ सकते हैं அப்ப அந்த नाட்களிலே उन दिनों में எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு कैसे परमेश्वर का बातों को सुन நோவா பேழையை உருவாக்கினானோ, नूह ने नाव को तैयार किया, ஆனால் அவபக்தி உள்ள மனிதர்கள் மனம் திரும்பவே இல்லை. लेकिन जिनके मन में परमेश्वर का भय नहीं है वो लोगों ने मन नहीं फिराया, அதனால்தான் உலகத்தோடு அவர்களும் அழிந்து போனார்கள். इसीलिए संसार के साथ वे लोग भी नाश हो गए। ஆனால் இப்பொழுதோ लेकिन अब இயேசு கிறிஸ்து यीशु मसीह மீண்டும் வரப்போகிறார், दोबारा आने वाला है। சீக்கிரமா வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். बोल रहा है कि मैं अधिशीघ्र आने वाला हूँ। அதற்கு முன்பாக उसके पहले எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமே. सभी लोग मन फिर रहा है, அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் इसीलिए यीशु मसीह प्रचार करते समय மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொன்னார். मन फिराओ स्वर्ग का राज्य निकटे करके कहा। ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், प्रत्येक जन मन फिरना है। மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. यीशु मसीह ने कहा तुमको क्षमा मिलेगा। மன்னிக்கப்படுகிறது எதற்காக? किस लिए तुमको क्षमा मिले? ரட்சிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள் हम सब उद्धार पाकर स्वर्ग राज्य में பிரவேசிக்க வேண்டுமே என்பதற்காக தான். हम प्रवेश करने के लिए அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே, उस अनंत काल के जीवन में प्रवेश करना है। அதற்காகவே அவர் இத்தனை பாடுகளை பட்டார். इसीलिए हमारे लिए उसने दुख उठाया। இப்போ நோவா பிரயாசப்பட்டும் नूह ने इतना प्रयास किया, அவன் குடும்பத்தை தவிர उसका परिवार के अलावा மற்ற எல்லாரும் மரித்து போனார்கள். बाकी सारे लोग नाश हो गए। ஆனா இயேசுவோ लेकिन यीशु मसीह ஒரு ஆத்மா கெட்டு போக கூடாது என்பதற்காகவே एक भी आत्मा नाश ना हो इसलिए அவர் வருகை இன்னும் தாமதித்துக் கொண்டு இருக்கிறது. उसका आगमन अभी भी देरी से है। நாம் இன்னும் அந்த பேழையை உருவாக்குவதிலும் अभी भी हम वो नाव तैयार करने में
அந்த பேழைக்குள் அநேகரை கொண்டு வரணுங்கிற எண்ணங்களும் उस नाव के अंदर कई सारे लोगों को अंदर लेकर आना है करके, நமக்குள் இல்லாவிட்டால் अगर हमारे अंदर वो आशा नहीं रहेगा, அவர் வரும்பொழுது நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். यीशु जब आएगा दोबारा तब हम भी छोड़े जाएंगे। அதற்கு நாம் பக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். इसीलिए हम परमेश्वर के ऊपर भक्ति और भय रखने वाले होना चाहिए। நாம் பயந்து வாழ்ந்தோமானால், यदि हम डर कर जिएंगे, கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து வாழ்ந்தோமானால், यदि हम सिर्फ परमेश्वर को डरेंगे, அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே तब परमेश्वर का इच्छा को पूरी करने में நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். हम प्रयास करेंगे। அந்த பிரயாசத்துக்கு பலன் மிகுதியாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. उस प्रयास का, उस मेहनत का फल जो है वो बहुतायत की होगी। எனவே अनेகரும் इसीलिए अनेक सारे लोग, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், परमेश्वर को जिसने ग्रहण किया, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான परमेश्वर का राज्य को बांधने के लिए பிரயாசப்பட வேண்டும். बहुत मेहनत करना चाहिए। அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே சோர்ந்து போகவே கூடாது. सुसमाचार बताने में कभी निराश नहीं होना चाहिए। அது நம் மீது விழுந்த கடமை என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும். सुसमाचार बताना हमारे ऊपर गिरा हुआ बोझ समझकर हमें करना चाहिए। அந்த கிரியை நிமித்தமாய் उस क्रिया के अनुसार அநேகர் பேரைக்குள் வருவார்கள், कई सारे लोग उस नाव के भीतर आएंगे, அழிவிலிருந்து காக்கப்படுவார்கள், वे सारे लोग नाश से बच जाएंगे, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். स्वर्ग राज्य में प्रवेश करेंगे। இந்த காரியத்தை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் इस कार्य को जब हम बोलते हैं, அநேகர் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தால் कई सारे लोग हमारा निंदा करेंगे तो அவர்கள் பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கட்டும். वो लोग निंदा करने दो। காது உள்ளவன் கேட்க கடவன். वचन में लिखा है जिसके कान है वे सुने। நாம் சொல்லுகிறதை கேட்க காது உள்ளவர்கள், अभी हम लोग जो बोल रहे हैं, जो लोग के पास कान है அவர்கள் மனம் திரும்புவார்கள். वे लोग मन फिराएंगे। பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாவார்கள். जो पवित्र है वे और पवित्र होंगे। துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கன் ஆவார். जो अधर्मी है वो और अधर्म के काम करेंगे। யாரை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். किसी के बारे में चिंता नहीं करना। நோவா எப்படி கர்த்தருடைய வேலையை செய்வதிலே कैसा नूह परमेश्वर का काम करने में பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்களோ, मेहनत कर रहा था, அதே போல நாமும் वैसा हम भी யாரை குறித்தும் கவலைப்படாமல் किसी के बारे में चिंता न करें। தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே परमेश्वर का इच्छा पूरा करने में நாம் முழு இருதயத்தோடு हम पूरे मन से செயல்பட்டோமானால், यदि हम क्रिया करेंगे, சொல்வது மாத்திரமல்ல, सिर्फ बोलना उतना ही नहीं, நாம் செயல்படும் பொழுது हम क्रिया भी दिखाएंगे। முடிவிலே நிச்சயமாய் ஒரு பெரிய அங்கீகாரத்தை, अंत में एक बड़ी मुकुट को கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். हम परमेश्वर से पाएंगे। அவர் வரும் பொழுது वो आते समय நான் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். उनकी उनकी क्रिया के अनुसार मैं फल दूंगा। அவர் வரும் பொழுது கிரியேற்றவராக இராமல், यदि यीशु मसीह जब आएगा तब हम बिना क्रिया के अगर बैठे रहेंगे, கரை உள்ளவனா நிற்காமல், हम सब बिना दोष के खड़े रहेंगे तो கரை இல்லாதவர்கள் கரை அற்றவர்களாய் காணப்பட வேண்டும். हाँ, हम सब ऐसा होना चाहिए कि हमारे ऊपर कोई दोष नहीं लगाना चाहिए। அப்படி நாம் வாழ்ந்தோமானால் यदि हम ऐसा जिएंगे, நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் निश्चय हम परमेश्वर के राज्य में, நாமும் நம் குடும்பத்தார் மாத்திரமல்ல, हम और हमारा परिवार केवल इतना ही नहीं, அநேகரையும் பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்லலாம். कई सारे लोगों को हम स्वर्ग राज्य में लेकर जाएंगे। கர்த்தர் நம்முடைய கிரியை பார்த்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर हमारी क्रियाओं को देखता है। நிச்சயமாய் கிரியைக்கு ஏற்ற பலனை தருவார். निश्चय परमेश्वर हमारे क्रिया के अनुसार फल எனவே देगा। நோவா எப்படி பேழையை செய்தாரோ, जैसा नूह ने नाव को बनाया, நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு हम भी परमेश्वर का राज्य को बांधने के लिए ஆயத்தமாவோமாக. हम सब तैयारी करेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். अब मैं आपके लिए प्रार्थना करूंगा, நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிங்கள். आप भी मेरे साथ मिलकर प्रार्थना करें। கர்த்தர் இந்த வசனத்தின்படி परमेश्वर के वचन के अनुसार நம்மை எடுத்து பயன்படுத்துவாரா. हम सबको लेकर इस्तेमाल करें। ஜெபம். प्रार्थना। அன்பின் பிதாவே, प्यारे परमेश्वर, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். आपकी ओर हम नजर उठाते, கிருபை நிறைந்தவரே, अनुग्रह से भरा हुआ இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படி आज जो सत्य को हमने सुना है, நோவா பேழை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டது போல नूह ने जैसा मेहनत किया नाव बनाने के लिए, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான பிரயாசத்தை हम भी परमेश्वर का राज्य बनाने के लिए, செய்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்கும்படியாக, क्रिया करने के लिए पवित्र आत्मा हमारे संग बने रहने के लिए, எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யும்படியாக हमारे द्वारा सामर्थ्य काम करने के लिए
பலனற்றவர்கள் நாங்கள், हम सब बलहीन लोग हैं। உம்முடைய பலத்தினால் இடை கட்டி आपके बल से हमें बांध कर என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாவரையும் हमारे संगति में मिलकर प्रार्थना करने वाले सारे लोगों को கர்த்தருடைய கிருபை தாங்கும்படியாக, प्रभु का अनुग्रह उन्हें बांधे। செய்கிற காரியங்களை வாக்கி செய்யும்படியாக, जो काम कर रहे हैं उन सारी चीजों में सफलता होने, எங்கள் மீது விழுந்த கடமையிலே நாங்கள் தவறாதபடிக்கு प्रत्येक के ऊपर जो भी जिम्मेदारी है கர்த்தர்க்கென்று வாழ்ந்து சுயித்திருக்க परमेश्वर के लिए जी कर தேசத்தை ஆயத்தப்படுத்தவும், और देश को उद्धार के मार्ग में நாங்கள் செய்கிற காரியம் பாக்கியமும் प्रभु हम जो करते हैं उन सारी चीजों में सफलता होने, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். आपका अनुग्रह हमें थामे। இடப்புறம் பலவரும் சாயாதபடிக்கு दाएं बाएं प्रभु हम गिरे ना, நீரே எங்களை எடுத்து பயன்படுத்துவீரா. आप हमें लेकर इस्तेमाल करें। எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை हमारा आत्मा शरीर और प्राण को உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. आपके हाथ में सौंपते हैं, நீரே எடுத்து பயன்படுத்துவீரா. आप ही प्रभु उपयोग कीजिए। உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் பரவப்படணும். ये सुसमाचार पूरा संसार में फैलने के எங்களையும் ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தும். हमें भी परमेश्वर आपने इस्तेमाल करे। இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के मधुर नाम से, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, जीवन देने वाला प्रभु यीशु मसीह, ஆமென். आमीन। God bless you all. Amen. Thank you.